தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்தில். Hi 12th standard students, good evening all. So today we are going to see biobotany, the new topic. Okay, so let me start our session. So last class la நம்ம என்ன பார்த்தோம்? மெண்டல் வந்து ஏன் பீ பிளான்ட் வந்து எஸ்பெஷலி செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பீ பிளான்ட்ஸுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் த டாபிக் இஸ் மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பீ பிளான்ட். ஸோ அவர் எப்படி பீ பிளான்ட்டில் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து மேற்கொண்டார் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நோன் ஆஸ் த பார்ட்டிகுலேட் தியரி. ஸோ அவருடைய மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? பார்ட்டிகுலேட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. Establishes the existence of minute particles or hereditary units or factors which are now called as genes. So அவர் கண்டுபிடிச்ச minute particles or hereditary units or factors, அதுக்கு பேர் தான் என்னது? ஜீன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? He performed artificial pollination or cross pollination. ஸோ அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? artificial pollination or cross pollination வந்து பீ பிளான்ட்டில் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. With several true breeding lines of pea plants. So நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் எடுத்த எல்லா பீ பிளான்ட்ஸுமே வந்து ட்ரூ ப்ரீடர்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி பிளான்ட் தான் அவர் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு. ஸோ a true breeding lines, that means pure breeding strains, means it has undergone continuous self pollination having stable trait inheritance from parent to offsprings. அப்போ பியூர் ப்ரீடிங் ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா, ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் போயிட்டே இருந்திருக்கு. ஓகேவா? செல்ஃப் பாலினேஷன் வந்து போயிட்டே இருக்கும்போது பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு அந்த கேரக்டர்ஸ் வரும்போது எல்லாமே வந்து என்னது? ஹேவிங் ஸ்டேபிள் ட்ரேட். பேரண்ட்டுக்கு என்ன பண்புகள் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் பிளான்ட்டுக்கும் வந்திருக்கு. ஓகேவா? மேட்டிங் வித் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஹேவிங் ஸ்பெசிஃபிக் parental traits that are constant in inheritance and expression for many generations. ஸோ இவர் ஏன் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்டை வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மேட்டிங்னா என்னது? ஃபியூஷன் பண்ணும்போது, தட் மீன்ஸ் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டும் ஒன்றா இணையும் போது நமக்கு ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்குன்னா, பேரண்ட் கிட்ட இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு. ஓகேவா? பியூர் லைன் ப்ரீட் ரெஃபர்ஸ் டு ஹோமோசைகாசிட்டி ஒன்லி. Fusion of male and female gametes produced by the same individual, that is pollen and egg. ஸோ என்னன்னா, ஹோமோசைகாசிட்டினா என்னது? ரெண்டுமே சேம் தான். பேரண்ட்டுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கும் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எடுத்த எல்லா ட்ரூ ப்ரீடுமே வந்து ஹோமோசைகாசிட்டியாக தான் இருந்திருக்கு. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒன்றா இணையும் போது சேம் இண்டிவிஜுவல்னா என்னது? செல்ஃப் பாலினேஷன். ஏன்னா செல்ஃப் பாலினேஷன் என்னது? வித்தின் த பிளான்ட்லேயே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு நமக்கு அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கும் இல்லைங்களா? ஸோ தட் மீன்ஸ் போலனும் எக்கும் ஒன்றா சேர்ந்து நமக்கு அங்கே ஒரு புது பிளான்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பீ பிளான்ட்டில் வந்து 2 colors ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்திருக்கு. ஒன் இஸ் அ பர்பிள் கலர் அண்ட் another one is white color ஃப்ளார்ஸ் இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த pollen. மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கட் ஆஃப் ஆர் ரிமூவ்டு. ஸோ இதில் இருக்கிற இந்த பர்பிள் கலர் ஃப்ளாரில் இருக்க மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் ஃப்ளாரில் வந்து போலன். ஸோ போலன் ஆஃப் ஒயிட் ஃப்ளார் இஸ் டேக்கன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஸ்டில் ஆஃப் பர்பிள் ஃப்ளார். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? கிராஸ் பாலினேஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற பிஸ்டில் கட் பண்ணி இங்கே வந்து இது கூட சேர்த்துருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி கிடைக்கிற பாலினேஷனுக்கு பேர் என்னது? கிராஸ் பாலினேஷன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இது. The fertilized pistil gets matured and becomes pods. அப்போ வந்து pistil வந்து அங்கே போயிட்டு ஃபர்டிலைஸ்ட் ஆகி மெச்சூர் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? பாட்ஸ் கிடைக்குது. பாட்னா என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டாணிக்கு மேலே இருக்கிற அந்த அவுட்டர் கவரிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பாட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? சீட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சீட்ஸ் இன் ஈச் பாட் ஆர் ரெடி டு பி பிளான்டட். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே அவர் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு? அகைன் பிளான்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பிளான்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச F1 ஜென்ரேஷன் இதுதான். ஆல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் பர்பிள். ஸோ அப்போ ஒயிட் ஃப்ளாரையும் பர்பிள் ஃப்ளாரையும் ஒன்றா இணைக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பர்பிள் ஃப்ளாராக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தனித்தனியாக பிளான்ட் பண்ணியிருக்காரு. பிளான்ட் பண்ணி அது க்ரோ ஆகும்போது நமக்கு கிடைச்சது வந்து பர்பிள் ஃப்ளார். ஸோ திஸ் த ஸ்டெப்ஸ் இன் கிராஸ் பாலினேஷன் ஆஃப் பீ. இப்படி தான் வந்து கிராஸ் பாலினேஷன் நடந்திருக்கு. So pollen and eggs are derived from the same plant is known as the self fertilization. ஆல்ரெடி சொல்லிட்டேன், செல்ஃப் ஃபர்டிலைசேஷன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே பிளான்ட்டில் எடுத்து ஃபியூஸ் பண்ணுறது தான் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். செல்ஃப் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் மெண்டல் ஸ்பேஸ். ஸோ இங்கே செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால இங்கே என்ன இருக்குது? செல்ஃப் பாலினேஷனுமே வந்து மெண்டலோடைய பீல
நடந்திருக்கு ஓகேவா. The experimenter can remove the anthers emasculation before fertilization and transfer the pollen from another variety of pea to the stigma of a flower where the anthers are removed. This results in cross fertilization. நான் முன்னாடி சொல்லினேன் emasculation என்னன்னா ஒரு flowerல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் without affecting the female reproductive organ. So female reproductive organக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம நம்ம என்ன பண்ணலாம் anthers-யும் stigma stamens எல்லாத்தையுமே அதுல இருந்து எடுக்கிற அந்த process-க்கு பேர் தான் emasculation அப்படினு சொன்னனா. சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த purple flower-ல இருக்கிற மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கனை தனியாக எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஒயிட் ஃப்ளவரில் இருக்கிற பிஸ்டலை தனியாக எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா இணைஞ்சு நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க கிராஸ் ஃபர்டிலைசேஷன் ஓகேங்களா. ஸோ which leads to the creation of hybrid varieties. ஸோ கிராஸ் pollination நடந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அங்கே ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் தான் கிடைக்கும். அது வந்து ரெண்டோடைய கேரக்டர்ஸுமே அதில் இருக்கும். அப்போ பர்பிள் ஃப்ளவரில் இருக்கிற கேரக்டர்ஸும் அந்த புது ப்ராடக்ட் இருக்கும். தென் ஒயிட் ஃப்ளவர் நம்ம என்ன மேலாக எடுத்தோமோ எதை ஃபீமேலாக எடுத்தோமோ வேறு பிளான்ட்லேருந்து எடுக்கும்போது ரெண்டுத்தோடைய கேரக்டர்ஸுமே நம்ம புதுசாக உருவாக்குற அந்த பிளான்ட்டுக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க which leads to creation of hybrid varieties with different traits. ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ரேட்ஸ்னா பண்புகள். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட அந்த பிளான்ஸ் இருக்கும் நமக்கு. மெண்டல்ஸ் ஒர்க் ஆன் த study of the pattern of inheritance and the principles or laws formulated now constitute the Mendelian genetics. So இவர் formulate பண்ண இந்த laws and principles தான் நம்ம என்னன்னு சொல்றோம் Mendelian genetics அப்படினு சொல்றோம் ஓகேவா. So the next topic is the first model organism in genetics garden peas. So garden pea ஓட botanical name என்ன Pisum sativum தான் வந்து பீஸோட பொட்டானிக்கல் நேம் ரைட். 7 கேரக்டர்ஸ் ஸ்டடிட் பை மெண்டல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர் வந்து ஒரு 7 கேரக்டர்ஸை வந்து அவர் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஸோ அவர் என்னென்ன ஸ்டடி பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்றது இங்கே டேப்லெஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர், டாமினன்ட் ட்ரேட், ரெசிசிவ் ட்ரேட். டாமினன்ட் ட்ரேட்னா எது வந்து ரொம்ப அந்த கேரக்டர் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ எது வந்து ரெசிசிவ் ட்ரேட்டில் எப்படி அதோடைய கேரக்டர்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டெம் லென்த் வந்து டாமினன்ட் ட்ரேட்டில் வந்து எப்படி இருந்திருக்கு ரொம்ப டாலாக இருந்திருக்கு. வெராஸ் இன் ரெசிசிவ்ல வந்து ட்வாஃப்னா அது குட்டையாக இருந்திருக்கு ஓகேவா, சின்னதாக இருந்திருக்கு, அதான் ட்வாஃப்னு சொல்லியிருக்காங்க. பாட் ஷேப், நான் பாட் ஷேப்னா சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அந்த அவுட்டர் கவரிங், அந்த பட்டாணியோட அவுட்டர் கவரிங் தான் நம்ம பாடுன்னு சொல்லுவோம். பாட் ஷேப் வந்து இன்ஃப்ளேட்டட்னா என்னது எந்த ஒரு கட்டிங்ஸும் இல்லாமல் பாருங்களேன் ஃப்ளாட்டடாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ டாமினன்ட் ட்ரேட்டில் வந்து இன்ஃப்ளாட்டடாக இருந்திருக்கு. ரெசிசிவ் ட்ரேட்டில் பாருங்கள் ஒரு ஷேப் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் கன்ஸ்ட்ரக்டட்னா என்னது இந்த மாதிரி ஓகேவா. ஸோ அதுதான் எப்படின்னா இப்படி வளைஞ்சு இருந்திருக்கு சரியா. சீட் ஷேப் எப்படி இருந்திருக்கு ரவுண்டாக இருந்திருக்கு டாமினன்ட் ட்ரேட்டில். ரெசிசிவ் ட்ரேட்டில் ரிங்கிள்டுன்னு என்னது சில ரிங்கிள்ஸ் மாதிரி இருந்திருக்கு அந்த சீட்ஸில். சீட் கலர் வந்து எல்லோவாக இருந்திருக்கு. இங்கே ரெசிசிவ் ட்ரேட்டில் க்ரீனாக இருந்திருக்கு. ஃப்ளவர் பொசிஷன் டாமினன்ட் ட்ரேட்டில் எப்படி இருந்திருக்கு ஆக்சியல்னா என்னென்னா மேலே, ஃப்ளவர் வந்து மேலே இருந்திருக்கு. தட் மீன்ஸ் ஸ்டெம்முக்கு அப்பர் கிரவுண்டுக்கு அப்பரில் இருந்திருக்கு ஃப்ளவர் ஓகேவா. ஸோ இங்கே டெர்மினலில் இருந்திருக்கு ஓகேவா. ஃப்ளவர் கலர் பாருங்கள் டாமினன்ட் ட்ரேட்டில் பர்பிள் கலரில் இருந்திருக்கு, ரெசிசிவ் ட்ரேட்டில் ஒயிட் கலர். பாட் கலர் வந்து இங்கே க்ரீன் தென் இங்கே எல்லோ. ஸோ அவர் ஸ்டடி பண்ண பீ பிளான்ட்லேருந்து அவர் ஸ்டடி பண்ண இந்த 7 கேரக்டர்ஸை வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஜெனடிக்ஸில் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு ஓகேவா. ஓகே ஸோ 7 கேரக்டர்ஸ் ஆஃப் Pisum sativum studied by Mendel. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டர், ஜீன், டாமினன்ட் ட்ரேட், ரெசிசிவ் ட்ரேட் ஓகேவா. ஸோ பிளான்ட் height and seed shape. Gene plant heightல gene வந்து LE, இங்க seed shape R round ஓகேவா. ஸோ டாமினன்ட் ட்ரேட் வந்து டால் ரவுண்டாக இருந்திருக்கு, ரெசிசிவ்ல ட்வாஃப் அண்ட் ரிங்கிள்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான் காட்டிலிடன் கலர் எல்லோ பர்பிள், பாட் கலர் வந்து க்ரீனாக இருந்திருக்கு, ஃப்ளவர் கலர் வந்து பர்பிளாக இருந்திருக்கு. ட்வாஃப்ல வந்து க்ரீன் ஒயிட் எல்லோ எக்ஸ்கியூஸ் மீ. பாட் ஃபார்ம் இன்ஃப்ளேட்டட் கன்ஸ்ட்ரக்டட், ஃப்ளவர் பொசிஷன் ஆக்சியல் டெர்மினல். நம்ம அங்கே பார்த்ததை இங்கே தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து 7 கேரக்டர்ஸ் ஆஃப் Pisum sativum. ஓகே ஓகே ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஃபிகரில் பாருங்களேன். மெண்டல்ஸ் 7 கேரக்டர்ஸ் இன் கார்டன் பீஸ் ஷோன் ஆன் த பிளான்ட் 7 குரோமோசோம்ஸ். ஸோ பிளான்ட்டில் இருக்க 7 குரோமோசோம்ஸில் என்னென்ன 7 கேரக்டர்ஸ் வந்து எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அவருடைய கார்டன் பீல அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு குரோமோசோமில் சீட் இங்கே இருக்குங்களா. ஸோ ஃப்ளவர் கலர் அண்டு சீட் கலர். ஸோ நெக்ஸ்ட் குரோமோசோம் தேர்டில் இங்கே ஃபோர்த்தில் பாருங்களேன், ஃபோர்த்தில் வந்து பாட் ஷேப்பு ஃப்ளவரோட பொசிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாட் கலர் பிளான்ட் ஹைட். ஸோ இந்த குரோமோசோம்லேயே பாட் ஷேப்பு பிளான்ட் ஹைட்டு ஃப்ளவர் பொசிஷன் எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த குரோமோசோமில் பாட் கலர், இங்கே
லாஸ்ட் 7th குரோமோசோமில் தான் சீட் ஷேப். அப்போ இங்கே மொத்தம் இருக்கிற 7 குரோமோசோமில் என்னென்ன குரோமோசோம்ஸ் வந்து the first chromosome determines the flower color and the seed color, and 4th chromosome வந்து pot shape, plant height, flower position, and இங்கே 5th வந்து pot color, right? இங்கே லாஸ்ட்டாக 7 வந்து seed shape. ஸோ இங்கே 7 குரோமோசோம்ஸில் எதெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத இங்கே ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். So can you identify Mendel's gene for regulating white color in peas? Let us find the molecular answer to understand the gene function. Now the genetic mystery of Mendel's white flower is solved. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து Mendel's plantல white color ஃப்ளவர்ஸே வந்து ரெகுலேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். So it is quite fascinating to trace the Mendel's genes. In 2010, the gene responsible for regulating flower color of pea with the pea gene A in peas were and white flower of pea identified by an international team of researchers. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெண்டலோடைய பீ பிளான்ட்ல எது வந்து இந்த பர்பிள் கலரை டிட்டர்மைன் பண்ணுது, ஒயிட் கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து போயிருக்கு. ஸோ 2010 வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒயிட் கலருக்கு என்ன ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, பர்பிள் கலருக்கு என்ன ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரெகுலேட்டிங் த ஃப்ளவர் கலருக்கு வந்து ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஜீன் பேர் என்ன, பி ஜீன் ஏ. ஓகேவா? P gene A in peas were and white flower of pea identified by an international team of researchers. So international team of researchers வந்து இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. So it was called P gene A, which encodes a protein that functions as a transcription factor which is responsible for the production of anthocyanin pigment. So இந்த P gene A தான் வந்து ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆந்தோசியன் பிக்மெண்ட். ஸோ இந்த ஆந்தோசியன் பிக்மெண்ட் தான் வந்து இந்த ஃப்ளவர் கலர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ த ஃப்ளவர்ஸ் ஆர் பர்பிள். பீ பிளான்ட்ஸ் வித் ஒயிட் ஃப்ளவர்ஸ் do not have anthocyanin even though they have the gene that encodes the enzyme involved in anthocyanin synthesis. அப்போ வந்து பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்து பீ பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆந்தோசியன் பிக்மெண்ட் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் காரணம். ஓகேங்களா? ஸோ ஒயிட் ஃப்ளவரில் வந்து என்னதான் இந்த ஜீன் ஏவை என்கோட் பண்ணுற ஜீன் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் இந்த ஆந்தோசியன் சிந்தசிஸ் வந்து இந்த ஜீன் வந்து என்கோட் பண்ணாததுனால இந்த ஃப்ளவர் வந்து ஒயிட் கலராகவே இருக்குது. ஓகேங்களா? So researchers delivered normal copies of gene A into the cells of the petals of white flowers by the gene gun method. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து இது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆந்தோசியம் பிக்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்மால் normal copies of gene A into the cells of the petals of the white flowers by the gene gun method. ஸோ இந்த ஜீன் கன் மெத்தட் மூலமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நார்மல் ஜீன் ஏவை வந்து petals of the white flowerல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? When gene A entered in a small percentage of cells of white flowers, it is expressed in those particular cells, accumulated anthocyan pigments and became purple. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒயிட் பெட்டல்ஸில் வந்து இவங்க ஜீன் ஏவை வந்து ஒரு நார்மல் மெத்தட் ஜீன் கன் மெத்தடில் வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்சர்ட் பண்ண உடனே அது எல்லாமே அந்த ஃப்ளார்க்குள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்குது, அக்குமுலேட் ஆகி ஸோ என்ன பண்ணிருக்கு, ஆந்தோசியன் பிக்மெண்ட் வந்து அங்கே கிரியேட் பண்ணி அந்த ஒயிட் ஃப்ளாரை வந்து என்ன கலராக மாற்றிடுச்சு, பர்பிள் கலராக மாற்றிடுச்சு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து அதை நோட் பண்ணியிருக்காங்க. In white flowers, the gene A sequence showed a single nucleotide change that makes the transcription factor inactive. So the mutant form of gene A do not accumulate anthocyanin and hence they are white. So வந்து இந்த gene A வந்து ஒயிட் ஃப்ளவரில் போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இட் ஒன்லி ஷோட் எ சிங்கிள் நியூக்ளியோடைட் சேஞ்ச். ஒரே ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் சேஞ்ச் மட்டும்தான் அங்கே அக்கர் ஆயிருக்கு. அதனால அங்கே என்னவா இருந்திருக்கு, அந்த ஒயிட் ஃப்ளவர் வந்து பர்பிள் கலராக மாறாமல் ஒயிட்டாகவே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ரீசன். பீ பிளான்ட்டில் ஏன் வந்து பர்பிள் கலர் இருந்திருக்கு, தென் ஏன் ஒயிட் கலர் வந்து ஃப்ளவர் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். ஓகேவா? Mendel worked at the rules of inheritance and arrived at the correct mechanism before any knowledge of cellular mechanism. DNA, genes, chromosomes became available. ஸோ மெண்டல் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எது அவருக்கு இதை பற்றிலாம் தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ஹைபிரிடைசேஷனில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அவர் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ வித்தவுட் நோயிங் த நாலேஜ் ஆஃப் டிஎன்ஏனா என்ன, ஜீன்னா என்ன, குரோமோசோம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து இதில் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. Mendel insights and meticulous work into the mechanism of inheritance played an important role which led to
which led to the development of improved crop varieties and a revolution in crop hybridization. So இவர் வந்து இந்த மாதிரி மெக்கானிசம் கண்டுபிடிச்சி இவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்ததுனால தான் நமக்கு என்ன இருந்திருக்கு, crop varieties-ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. தென் ரெவல்யூஷன் இன் crop hybridization, புது புது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ முன்னாடிலாம் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைபிஸ்கஸில் வந்து முன்னாடி எல்லாமே எல்லார் வீட்லையுமே என்ன இருக்கும், ரெட் கலர் ஹைபிஸ்கஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? பட் இப்போ அதில் வந்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணதுனால நமக்கு இப்போ ஒயிட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் எல்லாமே ஹைபிஸ்கஸில் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னது ஹைபிரிட் வெரைட்டி தான். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து தூண்டுகோலாக இருந்தவர் யாருன்னா இந்த மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அவர் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் இந்த ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ற கான்செப்டே பிரபலமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெண்டல் டைட் இன் 1884. ஸோ என்ன இது, அவர் வந்து 1884 இறந்துட்டாரு. In 1900 the work of Mendel's experiments were rediscovered by 3 biologists. ஸோ இவர் இவ்வளோ ரிசர்ச்சை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 1884 இறந்துட்டாரு. ஸோ 1900 இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 biologists சேர்ந்து மெண்டலோடைய டிஸ்கவரிஸை வந்து மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் யார் யாருன்னா ஹியூகோ டி விரஸ் ஆஃப் ஹோலாண்ட், கார்ல் காரன்ஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் எரிச் ஒன் ஷெர்மார்க் ஆஃப் ஆஸ்ட்ரியா. இவங்க 3 பேரும் சேர்ந்து இவருடைய ரிசர்ச்சை வந்து மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசம். மெண்டல் நோட்டீஸ்ட் 2 different expressions of a trait. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, 2 விஷயம் நோட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் டால் அண்ட் டுவாஃப். ஸோ ட்ரேட்னா அது பண்புகள் இல்லையா. ஸோ பீ பிளான்ட்டில் அவர் நோட் பண்ண 2 பண்புகள், ஒன்று வந்து டாலாக இருந்திருக்கு, இன்னொன்று வந்து டுவாஃப். அந்த பிளான்ட் வந்து ரொம்ப வளர்த்தியாக வளர்ந்துருக்கு, இன்னொன்று வந்து ஷார்ட்டாகவே வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? traits are expressed in different ways due to the fact that a gene can exist in alternate forms for the same trait is called alleles. ஸோ ஏன் இந்த வித்தியாசங்கள் வந்துச்சு, ஒரு பிளான்ட் வந்து ரொம்ப உயரமாக வளருது, ஒரு பிளான்ட் வந்து ஏன் ரொம்ப குட்டையாக வளருது அப்படின்னு சொல்கிறது இவர் வந்து நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய traits are expressed in different ways due to the fact that a gene can exist in alternate forms. ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஜீன் வந்து டிஃப்ரெண்ட் வேல ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் பிளான்ட் வந்து ஒன்று டாலாக இருந்திருக்கு, ஒன்று வந்து டுவாஃபாக இருந்திருக்குன்றதை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஃபார் த சேம் trait is called alleles. அப்போ alternate form ஆஃப் ஜீனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, alleles. அப்போ ஜீன் வந்து alternate ஃபார்மில் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருந்ததுனால தான் இந்த வேரியேஷன் வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஃப் an individual has 2 identical alleles. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து 2 ஐடென்டிக்கல் என்னது சேம் alleles. ஓகேவா? 2 ஐடென்டிக்கல் alleles ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ஆஃப் எ ஜீன் இட் இஸ் கால்ட் ஹோமோசைகஸ். அப்போ ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹோமோசைகஸ். அதுதான் இங்கே டின்னு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? an individual with 2 different alleles is called heterozygous. நமக்கு பொதுவாகவே தெரியும், ரெண்டுமே சேமாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஹெட்ரோசைகஸ். திஸ் இஸ் அ டால் அண்ட் டுவாஃப். இது வந்து ரெண்டுமே டால். அப்போ ரெண்டுமே டால் ஜீனாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோசைகஸ்னு சொல்லுவோம். ஒரு டால் ஒரு டுவாஃப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெண்டல்ஸ் நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ் கால்ட் அஸ் ஹைப்ரிட்ஸ். ஸோ மெண்டல் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்தது எல்லாமே ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் தான் எடுத்திருந்தாரு. ஸோ நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் எல்லாமே என்ன நேச்சரில் இருக்கும், ஹெட்ரோசைகஸாக தான் இருக்கும். ஒன்று வந்து டால், இன்னொன்று வந்து டுவாஃபாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைப்ரிட்ஸ். ஓகேங்களா? when the gene has 2 alleles of the dominant when the gene has 2 alleles of the dominant allele is symbolized with a capital letter and the recessive with a small letter. அப்போ வந்து ஒரு ஜீனில் வந்து டாமினன்ட் allele ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டி அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே when both alleles are recessive, 2 alleles-மே வந்து ரெசசிவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? So when both alleles are recessive, the individual is called homozygous recessive. இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, TT. Dwarf pea plants. An individual with 2 dominant allele is called homozygous dominant. இதான் 2 capital T. Tall pea plants. 1 dominant allele and 1 recessive allele இப்படி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ரெண்டுமே டுவாஃபாக இருந்தால் ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணுவோம், ரெண்டுமே டாமினண்ட்டாக இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஒன்று டாமினன்ட் இன்னொன்று ரெசசிவாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நாட் ட்ரூ ப்ரீடிங் டால் பீ பிளான்ஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ் டால். ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ரோசைகஸ் நேச்சராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ், மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. Mendel proposed 2 rules based on his observation on monohybrid cross. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மெண்டல் வந்து ஒரு மோனோஹைப்ரிட் கிராஸில் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். டுடே தீஸ் ரூல்ஸ் ஆர் கால்ட்
லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அவர் அப்சர்வ் பண்ண அந்த லாஸை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஃபர்ஸ்ட் லா இஸ் த லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ அவர் அப்சர்வ் பண்ண லாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் த செகண்ட் லா இஸ் த லா ஆஃப் செக்ரிகேஷன். So law of dominance and law of segregation, these scientific law play an important role in the history of evaluation. So இவர் கண்டுபிடிச்ச இவர் ப்ரொபோஸ் பண்ண இந்த ரெண்டு லாவும் தான் வந்து இப்போ எவால்வேஷனில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ the law of dominanceனால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். Law of dominance. So the characters are controlled by discrete units called factors. So the characters are controlled by a discrete units called factors which occur in pair. ஸோ அப்போ அந்த பிளான்ட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேக்டர்ஸால் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரு யூனிட்டால் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிட் பேர் என்னென்னா ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், பேராக தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஓகேங்களா? ரெண்டுமே பேராக தான் இருக்கும். In a dissimilar pair of factors, one member of the pair is dominant and the other is recessive. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் ரெண்டுமே டாமினண்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா ரெண்டுமே ரெசிசிவாக இருப்பாங்க. பட் டிசிமிலியர் பேரில் வந்து எப்படி இருப்பாங்க, ஒருத்தவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரெசிசிவாக இருப்பாங்க. This law gives an explanation to the monohybrid cross. The expression of only one of the parental characters in the F1 generation and the expression of both in the F2 generation. It also explains the proportion of 3:1 obtained at F2 generation. So அப்போ இந்த law of dominance வந்து F1 generation F2 generation ரெண்டில் அக்கர் ஆகுது. ஸோ F1 generationல வந்து என்னது parental characters வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது and F2 generationல both in the F2 generation. ஓகேவா? இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3:1 obtained at the F2 generation. ஸோ இந்த லா ஆஃப் டாமினன்ஸில் எப்படி வந்து இந்த 3:1 வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த லா ஆஃப் டாமினன்ஸில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் இஸ் ஆல்சோ known as law of purity of gametes. Alleles do not show any blending. Both characters are seen as such in the F2 generation, although one of the character is not seen in F1 generation. So இங்க என்ன சொல்றாங்க, alleles do not show any blending. alleles நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், alternate form of gene அத நம்ம என்ன சொல்வோம், alleles னு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ இந்த alleles do not show any blending. blending னா என்னது, ரெண்டு கேரக்டர்ஸையுமே ஒன்றா ஷோ பண்ணாது. ஓகேவா? F1ல இருக்கிறது F2ல இருக்கிறதையும் ஒன்றா ஷோ பண்ணாது. ஸோ எப்பவுமே F1ல இருக்கிற கேரக்டர்ஸை தனியாக காமிக்கும், F2ல இருக்கிற F2 ஜென்ரேஷனில் உருவான எல்லா கேரக்டர்ஸுமே அது தனியாக தான் காமிக்கும். ஓகேவா? During the formation of gametes, the factors or alleles of a pair separate and segregate from each other such that each gamete receive only one of the two factors. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏன்னா அல்லீல்ஸ் வந்து என்னது பிளெண்ட் ஆகாது, ரெண்டு கேரக்டர்ஸையும் ஒன்றா சேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டோமா, ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு கேமெட்டுமே என்னது ஒவ்வொரு ஃபேக்டர்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஏன்னா அங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே இணையாத போது ஒரு ஃபேக்டர்ஸ் அதுக்கும் இன்னொரு ஃபேக்டர் இன்னொன்றுத்துக்கும் பிரிஞ்சு போயிடும். A homozygous parent produces similar gametes and a heterozygous parent produces two kind of gametes. ஸோ ஹோமோசைகஸ்னா என்னது, ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஹோமோசைகஸ் பேரண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சிமிலியர் கேமெட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹெட்ரோசைகஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்னு சொல்லியாச்சு. அப்போ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், ரெண்டு கைண்ட் ஆஃப் கேமெட்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஈச் ஹேவிங் ஒன் allele வித் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். ஸோ கேமெட்ஸ் வந்து எப்பவுமே ஹைப்ரிடாக இருக்காது. ஓகேவா? அப்போ ஹோமோசைகஸில் வந்து சிமிலியர் ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும். வேறஸ் இன் ஹெட்ரோசைகஸ் two different gametes are produced. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மோனோ ஹைப்ரிட் க்ராஸ்னால் மோனோனா சிங்கிள் இல்லையா? ஸோ அப்போ ஒரு சிங்கிள் பிளான்ட்டை நம்ம ஹைப்ரிட் பண்ணும்போது நமக்கு என்ன ட்ரேட்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோனோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் கேரக்டர், ரைட்? ஸோ மோனோனாலே சிங்கிள் தான் இல்லையா? அப்போ வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை ஹைப்ரிட் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான பிளான்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ் பிளான்ட் ஹைட். ஸோ பிளான்ட் ஹைட் எப்படி கிடைக்குது, மோனோ ஹைப்ரிட்டில் பண்ணும்போது டாலாக கிடைக்குதா இல்லை டுவாஃபாக கிடைக்குதா அப்படின்றது தான் கேட்க போகிறோம். இட் இன்வால்வ்ஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் two alleles of a single gene. ஒரே சிங்கிள் ஜீனில் இருக்கிற two alleles தான் வந்து என்ன ஆக போகுதுங்க, இன்ஹெரிட் ஆக போகுது. ஓகேங்களா? when the F1 generation was self, Mendel noticed that 787 of 1064. ஸோ அப்போ வந்து ஒரு F1 ஜென்ரேஷனில் வந்து தட் மீன்ஸ் செல்ஃப் பாலினேஷன், தட் மீன்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது அவர் நோட் பண்ணியிருக்காரு எவ்வளோ, 784 of 1064. F2 ஜென்ரேஷனில் வந்து the plants were tall while 277 of 1064 were dwarf. ஸோ அப்போ டோட்டலாக அவர் கண்டுபிடிச்ச மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்து 784 பிளான்ஸ் வந்து டாலாக நோட் பண்ணியிருக்காரு. வேற 277 பிளான்ஸ் வந்து டுவாஃப் அப்படின்றது வந்து இவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு.
the dwarf trait disappeared in the F1 generation only to reappear in the F2 generation. So இந்த dwarf nature வந்து F1 generationலயே வந்து என்ன ஆயிடுச்சு, disintegrate ஆயிடுச்சு. Again F2ல தான் வந்து என்னவா இருக்கு, மறுபடியும் reappear ஆயிருக்கு. ஓகேங்களா? The term genotype. So genotype என்னது? A single gene present in an individual. ஓகேவா? ஒரு சிங்கிள் அல்லில் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் பிளான்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். The term phenotype refers to the observable characteristics of an organism. So phenotype என்னன்னா அதோட physical appearance எப்படி இருக்கு அப்படின்றத நோட் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம், phenotype அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? In a genetic cross, the genotypes and phenotypes of offsprings resulting from combining gametes during fertilization can be easily understood with the help of a diagram called Punnett square, named after a British geneticist Reynold C. Punnett. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எப்படி வந்து இவ்வளோ டால் பிளான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ டுவார்ஃப் பிளான்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, எதை பொறுத்து அதை கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம டயக்ராமில் பார்த்தா புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த டயக்ராமுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா, இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா பிரிட்டிஷ் ஜெனசிஸ்ட் ரெஜினல்ட் சி புன்னட். அவர் பேர் சி புன்னட் அப்படின்றதுனால தான் இந்த டயக்ராமுக்கு பேர் புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? So probability of all possible genotypes of offsprings in a genetic cross, the law of dominance and the law of segregation give suitable explanation to Mendel's monohybrid cross. So அப்போ law of dominance law of segregationமே வந்து இந்த monohybrid crossக்கு ஒரு best explanation-ஆக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ reciprocal crossனா என்னது, reciprocal. ஓகேவா? So in one experiment, the tall pea plants were pollinated with the pollen from a true breeding dwarf plants. The result was all tall plants. So reciprocal என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக எல்லா டால் பீ பிளான்ட்ஸையுமே எடுத்து ஒரு டுவார்ஃப் பிளான்ட், தட் மீன்ஸ் ட்ரூ ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட்ஸ் கூட வந்து பாலினேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் பாலினேட் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட்டில் என்ன கிடச்சிருக்கு, எல்லாமே வந்து டால் பிளான்ட்டாகவே கிடச்சிருக்கு. ஓகேவா? When the parental types were reversed, the pollen from a tall plant was used to pollinate a dwarf pea plant, which gave only tall plants. The result was the same. ஸோ அப்போ என்னது, ரெண்டுமே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலும் டுவார்ஃப் பிளான்ட் கூட டால் பிளான்ட்ஸ் பண்ணாலும், டால் பீ பிளான்ட் கூட டுவார்ஃப் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்ஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு, எல்லாமே டால் பிளான்ட்ஸாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் டால் பிளான்ட்ஸ், ஆல் டால் பிளான்ட்ஸ், டால் வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்களா, இன்டு டுவார்ஃப். ஓகேவா? மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் டால் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து மேல் அண்ட் டாஃப் வந்து இங்கே ஃபீமேலாக இருந்திருக்கு, இங்கே டால் வந்து ஃபீமேல் அண்ட் டாஃப் வந்து மேல் பிளான்ட்டாக இருந்திருக்கு. ஸோ மேட்டிங் ஆர் டன் இன் போத் வேஸ் விச் ஆர் கால்ட் ரெசிப்ரோக்கல் க்ராசஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணி பார்த்துருக்காங்க. மேட்டிங்னா என்னது, ஃபியூஷன், ஃபீமேல் அண்ட் மேல் வந்து ஃபியூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ஆப்போசிட்டாக, அதாவது ரெசிப்ரோக்கல். த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் ஆர் த சேம். ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, எல்லாமே டால் பிளான்ஸாக தான் கிடச்சிருக்கு. அதனால் ரெண்டு மெத்தட்லையுமே அவங்களுக்கு டால் பிளான்ஸாக கிடச்சதுனால ரெசிப்ரோக்கல் ப்ராசஸில் கிடச்ச எல்லா ரிசல்ட்டுமே சேமாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இட் வாஸ் கன்க்ளூடட் தட் த trait is not sex dependent. The results of Mendel's monohybrid process were not sex dependent. அப்போ என்னன்னா, இதுலேருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபீமேல் செக்ஸை வச்சோ இல்லை மேல் செக்ஸை வச்சோ அவங்களுடைய ட்ரைட்டை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, அவங்களுடைய பண்புகளை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த மோனோஹைப்ரிட் க்ராஸில் அவர் கண்டுபிடிச்ச ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பி ஜென்ரேஷனில் டால் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட். ஸோ ரெண்டுமே டிடி, ஸோ டால் பிளான்ட், டுவார்ஃப் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் டிடி ஸ்மால். ஓகேவா? ஸோ இப்போ F1 ஜென்ரேஷனில் வந்து எல்லாமே டால் பிளான்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே செல்ஃப்னா என்னது, தன்னதானவே ஃபர்டிலைசேஷன் நடந்ததுனால அங்கே செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், புன்னட் ஸ்கொயர் பாக்ஸ், இதுதான் வந்து அந்த புன்னட் ஸ்கொயர் டயக்ராம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் டி, ஓகேவா, F1 ஜென்ரேஷனில், தென் இங்கே டுவார்ஃப் பிளான்ட் ரெண்டுமே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ டி இன்ட்டு டியும் இங்கே வந்து என்னது டால் பிளான்ட்டாக கிடச்சிருக்கு. டி இன்ட்டு டி டால், தென் டி இன்ட்டு டி டால், டி இன்ட்டு டி டால். ஸோ அப்போ F1 ஜென்ரேஷனில் நமக்கு கிடைச்ச எல்லாமே வந்து என்னது டால் பிளான்ட்டாக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து F2 ஜென்ரேஷனில் பாருங்களேன். ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா இணைச்சி பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் த மேல் கேமெட் அண்ட் திஸ் இஸ் த ஃபீமேல் கேமெட். ஸோ இப்போ பாருங்கள் டி அண்ட் டுவார்ஃப் பிளான்ட் இதுவுமே வந்து புன்னட் ஸ்கொயர் டயக்ராம் தான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஹோமோசைகஸ் டால் பிளான்ட். ஏன் இதை ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்னு கிடச்சிருக்காங்கன்னா, இது ரெண்டுமே வந்து சேம் ட்ரைட். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ
டி பண்ணிங்கன்னா ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். கரெக்டா? ஸோ இதுவுமே ஹெட்ரோசைகஸ் தான். இப்போ இது ரெண்டும் சேமாக, இப்போ நம்ம இந்த 4த்தையும் பண்ணும்போது நமக்கு 4 காம்பினேஷன் கிடைக்கும். ஒன்று வந்து ரெண்டுமே சேமாக கிடைக்கும், தென் இது ரெண்டும் சேமாக கிடைக்கும், தென் இந்த காம்பினேஷன் இல்லையா, அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே சேமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஹெட்ரோசைகஸ். இங்கே ரெண்டுமே டுவாஃபாக இருந்தாலும் அது ஹோமோசைகஸ் டுவாஃப் பிளான்ட். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஸ்ப்ரிங் F2 ஜீனோடைப்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே கிடைச்சதா இங்கே எழுதியிருக்காங்க. ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:2:1. ஃபீனோடைப்ஸ் வந்து இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு டால் பிளான்ட் தான் கிடச்சிருக்கு, இங்கே டுவாஃப் பிளான்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபீனோடைபிக் ரேஷியோ 1:3, இங்கே 1. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, மோனோஹைப்ரிட் கிராஸில் ஒரு 3:1 ரேஷியோ எப்படி வந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ரீசன் தான். ஓகேவா? மோனோஹைப்ரிட் கிராஸில். ஸோ இந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ த ஜீன் ஃபார் plant height has 2 alleles, tall into dwarf. The phenotypic and genotypic analysis of the crosses has been shown by checkerboard method or by forklift method. ஸோ இது வந்து இந்த டாஃப் பிளான்ட்டும் இந்த பிளான்ட்டோட ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய phenotypic genotypic analysis வந்து செக்கர் போர்ட் மூலயமாவும் இல்லைனா ஃபோர்க்லின் மெத்தட் மூலயமாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் எவ்வளோ போர்ஷன் உங்களுக்கு முடிச்சிருக்கணும் அது வரைக்கும் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.